இப்போ லைவ்ல என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாமினேஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு திவ்யா உட்காந்து அழுதுட்டுருக்காங்க. விக்ரம் வந்து கிச்சனில் உட்காந்துருக்காரு. சாண்ட்ரா வந்து விக்ரம் கிட்ட பேசுகிறாங்க. இப்படி பண்ணது தப்பு அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ விக்ரம் சொல்கிறாரு, பரவாயில்லைங்க, எல்லாரும் என் மேலே ஏறி ஏறி மிதிச்சுட்டு போனால் நான் என்னங்க பண்ண முடியும்? இருக்கட்டும், திவ்யா இதனால் மக்கள் பார்த்து திவ்யாவை பெரிய ஹீரோயினாகவே நினைக்கட்டும். நான் உள்ளதுலேயே அயோக்கியனாக கூட இருந்துட்டு போகிறேன். எனக்கு அதை பற்றி கவலை இல்லைங்க. இதை நான் வெளியே சொல்லலைன்னா எனக்கு ரொம்ப மோசமாயிடும். என்னால் அதை தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே சாண்ட்ரா சொல்கிறாங்க, இருந்தாலும் ரொம்ப அப்படி நீங்கள் சொன்ன வேர்ட்ஸ் வந்து ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருந்தது, இருந்துட்டு போட்டோங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு. இப்போ இதை தான் நான் சொல்கிறேன், அவருக்கும் அக்செப்டன்ஸ், திவ்யாவுக்கு அக்செப்டன்ஸ் இருக்குது, நீங்கள் யாரும் சொல்லலை. விக்ரமுக்கும் அக்செப்டன்ஸ் இல்லைங்கிறது தான் இங்கே பிரச்சனை. உடனே அவர் சொல்கிறாரு, இல்லை பரவாயில்ல, இருந்தால் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொன்ன உடனே சாண்ட்ரா சொல்கிறாங்க, அப்புறம் அவங்க ஒரு மாதிரி வந்துடுவாங்க, ஒரு மாதிரி வந்துடுவா, நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது குட் டேஸ்ட்டில் சொல்கிறாங்களா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்புறம் நேத்தி பார்த்தியா எல்லாரும் சேர்ந்து சார்ஜ் பண்ணுறாங்கங்கிற மாதிரி ஆகிடும், அது வந்து சரி கிடையாது, அதனால தான் நானுமே வந்து அதை விடலை அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து திவ்யாவை டார்கெட் பண்ணுற மாதிரி அந்த இடத்துல ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா என்னென்னா, விக்ரம் வந்து பரவாயில்ல, என்ன இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்துட்டார். எந்திரிச்சு வந்து அவருக்கு வந்து திவ்யா கிட்டேருந்து இப்படி ஒரு சாஃப்ட் ஆன்சர் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. திவ்யா அப்படி பண்ணி அழுதுட்ருக்காங்கல்ல, இங்கே வந்து சபரி கிட்ட சொல்கிறாரு, சரி இப்படி ஆகும் நான் எதிர்பார்க்கலடா, இப்படி உட்காந்து இது பண்ணிகிட்ருக்காங்க, போடா பைத்தியக்காரான்னு சொல்லுவாங்கன்னு நினச்சேன் அப்படிங்கிற வார்த்தையை அவர் கிளியராக சபரிக்கிட்ட சொல்கிறாரு. நான் கூட ஷாக் ஆகிட்டேன், அடப்பாவி, அப்போ இதுக்கு தான் திவ்யா வாயிலேருந்து மோசமான வார்த்தை வரும். இதைத்தான் நான் சொல்கிறேன், திவ்யாவை தான் எல்லோரும் ட்ரிகர் பண்ண முடியும். ஏன்னா திவ்யாவுக்கு தான் வாய் வார்த்தையில் கண்ட்ரோலே கிடையாது. ஜஸ்ட் ஆன் பண்ணிட்டாங்கன்னா நான் ஸ்டாப்பாக தெறிக்க விட்டுருவாங்க. அதனால தான் திவ்யாவை ட்ரிகர் பண்ணுறாங்க. அதை வந்துட்டு நான் போடா பைத்தியக்காரான்னு சொல்லுவான்னு எதிர்பார்த்தேன், பார்த்தா இப்படி இது பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது இப்படி அப்செட் ஆகி உட்காந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு விக்ரம். உடனே சபரி சொல்கிறாரு, என்னை பொறுத்தவரை என்ன தெரியுமா, திவ்யா வெறும் சாஃப்ட், சும்மா வெளியில் நான் இப்படி அப்படின்னு காட்டிக்கிறாங்க, ஆனால் உள்ளுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு சபரி சொல்கிறாரு. சபரி சொன்னோடனே அவருக்கு என்ன பண்ணணுன்னே தெரியல. நம்மளா வாண்டடாக போய் வண்டியில் ஏறிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு டவுட் ஆயிடுச்சு. ஆனால் இது வந்து படுமட்டமான கேவலமான பிளான். நான் சத்தியமாக யாரையும் இவ்வளோ திட்டமாட்டேங்க. நிஜமாக அவர் இன்றைக்கி நடந்துக்கிட்டே தான் என்னால் டைஜஸ்ட் பண்ணவே முடியல. பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.